பாபேல் கோபுரம். நீண்ட காலத்திற்கு முன்பு கடவுள் வெள்ளப்பெருக்கில் இருந்து நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினார். நோவாவின் குடும்பம் பலுகி பெருகியது. அவர்கள் அனைவரும் ஒரே மொழியை பேசினர். எனவே அவர்களால் ஒருவரை ஒருவர் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நாள் மக்கள் சினையார் என்ற இடத்தில் ஒரு பெரிய சமதளமான நிலத்தைக் கண்டு அங்கே குடியேறினர். அவர்கள் அதே இடத்தில் வானத்தை எட்டிய ஒரு பெரிய கோபுரத்துடன் ஒரு நகரத்தை உருவாக்க முடிவு செய்தனர். மக்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மக்கள் கோபுரத்தை கட்டி கொண்டிருந்த போது கடவுள் அதை காண கீழே இறங்கி வந்தார். ஆனால் மக்களோ தங்கள் வேலைகளை எண்ணி பெருமைப்பட்டு கடவுளை மறந்து மிகுந்த அகங்காரத்தோடு இருப்பதை கடவுள் கண்டார். எனவே அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். எனவே கடவுள், அவர்கள் அனைவரும் ஒரே மொழியை பேசினால் அவர்கள் என்னை மறந்து என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். எனவே அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாதபடி நான் அவர்களின் மொழியை குழப்புவேன் என்றார். திடீரென்று மக்கள் வெவ்வேறு மொழிகளை பேசத் தொடங்கினர். அவர்களால் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் குழப்பமடைந்து கோபுரம் கட்டுவதை நிறுத்தினர். அவர்கள் பேசிய மொழியில் குழப்பம் ஏற்பட்டு அவர்களால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாததால் அவர்களின் வேலை தடைப்பட்டு அவர்கள் பூமியெங்கும் சிதறி ஓடினர். இவ்வாறுதான் பல மொழிகள் தோன்றி மக்கள் உலகெங்கும் பரவினர். எனவே அந்த இடம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது, அதாவது குழப்பம். ஏனென்றால் கடவுள் அவர்களின் மொழியில் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தினார். அந்த கோபுரம் பாதியிலே நின்று போனது. அதுவே பாபேல் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், பெருமை சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது என்பதாகும். மக்கள் பிரபலமாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்க ஒரு கோபுரத்தை உருவாக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் கடவுள்தான் பெரியவர் என்பதை மறந்துவிட்டார்கள். அவர்கள் மட்டும் அல்ல, நாமும் சில நேரங்களில் கடவுளை முழுமையாக மறந்துவிடுகிறோம். பெருமை நம்மை கடவுளிடமிருந்து விலக்கி வைக்கும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இறுதியாக பெருமையின் சொந்த கோபுரங்களை கட்டுவதற்கு பதிலாக கடவுள் மீது நம் நம்பிக்கையை கட்டி எழுப்புவோம். நம் வாழ்வுக்கான அவருடைய திட்டங்களை பின்பற்றுவோம். அந்த வழியில் நாம் செல்லும் போது எப்போதும் சரியான பாதையில் மட்டுமே செல்வோம். Please like and share this video to your friends and family. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.